அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. ரோகிணியை நம்ம டைரக்டர் சும்மா வச்சு செய்கிறாருந்தாங்க சொல்லணும். அப்படித்தாங்க வாய்ப்பு கொடுக்குறாரு கேரக்டர் அள்ளி கொடுக்குறாரு. ஆனால் விஜயாவை கிள்ளி எடுக்கிறாருன்னு சொல்லணும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து நடுங்கி போயிருக்கிறாங்க விஜயா. ஆனால் ஆமாங்க, விஜயா என்னம்மா ஆட்டம் ஆடாத ஆட்டமாக போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடங்கி ஒடுங்கி போகிற அளவுக்கு ரோகிணி பயங்கரமாக ஒரு வேலையை பண்ணுறாங்க. அதாவது மனோஜர் ரோகிணியை அடக்கி ஒடுக்கிட்டாங்க. நடுவில் படுக்கிறான், ஊட்டி விடுறதுன்னு ஷூ துடைக்கிறான். அந்தளவுக்கு அந்த பையன் பாசமாக இருக்கிறான். அப்பா மேலே இடம் பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் கொண்டாந்து விட சொல்கிறாங்க. முடியாதுன்னு சொன்னாலும் முடியவே முடியாதுங்கிற மாதிரி முறைச்சு அதுவும் பேயா பார்க்க ஐயோ அப்படின்னு அலறி அடிக்கிறாருங்க. சும்மாவே ரெண்டு அம்மாளும் மைனும் பயந்தாங்கொழிங்க. இப்போ நல்லா பேய் வச்சு செய்யுது. இங்கே பார், என் பிள்ளை ஏதாவது நீ பண்ணுன அப்படிங்கல. சரி கல்யாணின்னு வருது. அடுத்து இங்கே விஜய் என்ன பண்ணுது, இவனை சும்மா விடக்கூடாது. ஐயோ என் பிள்ளையவே மாற்றிட்டானே, இப்போ என்ன பண்ணலாம்? ஐயோ என் பிள்ளை எனக்கெல்லாம் போயிடுவான் போல இருக்கே, நேற்று வந்த குட்டிச்சாத்தான் இப்படி பண்ணிருச்சேன்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயா பார்வதிட்டு போய் ஐடியா கேட்குறாங்க. அம்மாடி நாலாம் வல்லம்மா, இந்த பேய் புசாசு பூதான் மந்திரிக்கிறது மாந்திரிகம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் ஐ ஆம் பிஸி உமன், எனக்கு வேலை டைட்டாக இருக்குது. நீ ரொம்ப தான் மாறிட்ட பார்வதி. அவன் வந்ததுலேருந்து இங்கே பார், என் வாழ்க்கை நானே நொந்து போய் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன். இப்போ தான் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுல எனக்கு ஒரு துளிர் விட்டுருக்கு சந்தோஷம். இதை நான் இப்படியே சந்தோஷமாக இருக்க ஆசைப்பட்றேன். மற்றவங்களையும் நான் நல்லா வச்சுக்கணும். நீ தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்றாங்க. என்ன பண்ணுறாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி புதுசாக ஒருத்தி கூட்டணி சேர்ந்திருக்கா இல்லையா, அவளை கூட்டிகிட்டு சாமியாரை பார்க்க போகிறாங்க. அவர் கீம் முறையும் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிச்சு கொடுக்குறாரு. இந்த பழத்தை கொண்டு பூஜை ரூமில் வை, உனக்கு எல்லாம் சரியாக போகும் அப்படின்னு சொல்ல, தப்பி தவறி இது யாரும் தொட்டக்கூடாது. யாராவது தொட்டுட்டா இது உன் தலையணைக்கு வந்துடும். தலையணைக்கு வந்துச்சுன்னா அவ்வளோதான், உன்னை ஆட்டி படைச்சிரும். ஐயோ அப்படியா, சரிங்க சாமி அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. பூஜை ரூமில் இருக்கிற வரைக்கும் அவங்கள ஒன்றுலாம் பண்ணிடும். நீ என்ன நினச்சி செய்கிறியோ அது நடக்கும் அப்படிங்கவும் அந்த பழத்தை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சிடறாங்க. இங்கே பாருடா, இந்த பழத்தை யாரும் தொடக்கூடாது. தொட்டா அவ்வளோதான், ரத்தம் வாந்தி எடுத்து என்னென்னமோ ஆயிடுவாங்க. அதனால வேணாம், இந்த உலகத்தை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு படித்து சொல்கிறாங்க. ரோகிணி பார்க்குது. மீனா ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுகிறாங்க. இது எங்கேயோ மந்திரிச்சிட்டு வந்திருக்குமோ, ஒரிஜினலாக இருக்குமே. உடனே மீனா வந்துட்டு, எந்த காலத்தில் இருக்கிற நீ ஏன் ரோகிணி, இன்னமும் பூஜை புனஸ்காரம் மந்திரம் அதெல்லாம் நினச்சிட்டு இருக்கியா? இங்கே பார், கடவுள் நம்பிக்கை வை, அது மட்டும்தான். மற்றபடி இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் வேலைக்கு ஆகாதவங்க இப்படி பண்ணுறது. ஆனால் நீனே எத்தனை ஏமாற்றிட்டு இருக்க, அந்த மாதிரி தான் அப்படிங்கல. ஆமாம் மீனா, அப்போ அந்த பழம் இருக்கிற வரைக்கும் எதுவும் பண்ணிருமா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறேன்ல, பேசாமல் இப்போ நீ வர்றாங்க, அத்தை வராங்க அப்படின்னு விஜயாவும் அப்படி டக்குன்னு 2 பேர் மீனாவும் ரோகிணியும் அப்படி திசை மாறிடுறாங்க. விஜயா வருது. என்ன 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரியே தெரியுது, அவரை டக்குன்னு பேசிக்காத மாதிரி நடிக்கிறீங்களாடி, என்னடி நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு, ரோஹிணி இங்கே வா, இங்கே பாரு, இந்த பழத்தை மட்டும் நீ தொட்டுறாத. ஏன் அத்தை, ஏன் ஆண்டி அப்படின்னு கேட்க, இந்த பழத்தை யாராவது தொட்டுட்டா அது மறுபடியும் என் தலைக்கு வந்துருமா, அது என்னை ஆட்டி படைச்சிருமா, அதனால யாரும் தொட்டுறாமல் பார்த்துக்கணும். நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன், யாரும் கேட்டுங்க. அப்புறம் மறுபடியும் தொட்டவங்க மதும் விட்டுறாதான், அவங்களே ஏதாவது பண்ணிருமா அப்படின்னு சொல்ல, சரிங்க ஆண்டி அப்படின்றாங்க. அவங்கவுங்க போய் படுத்துறாங்க. ரோஹிணி பார்க்குது. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பழத்தை எடுத்து ஏதாவது தொட்டுட்டா அவங்க தலைமாட்டுக்கு போயிருமா, நானே கொண்டாந்து தலையில் வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை எடுக்குது. ஒன்றுமே செய்யலை. அப்பா மீனா சொன்னது சரிதான், இது ஒன்றுமே இல்லை, சும்மா பழம் தான், மரத்துலேருந்து வந்த எலுமிச்சை பழம் தான் அப்படின்ட்டு அந்த பழத்தை எடுத்துகிட்டு மெல்ல போகுது. நல்லா எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. ராத்தில் 1 மணிக்கு பிசாசு பேய் கூட தோற்று போயிடும். ரோஹிணி போயிட்டு அந்த தலையில் அடியில் வச்சுட்டு வந்துடுது. விஜயா தலையில் வச்சுட்டு வந்த கையோட வந்து படுத்துக்கிறதா. காலைல எந்திரிக்குது. விஜயா பார்க்குது. பார்த்தோன்னே ஆடி போயிடுது. ஐயோ யாரோ அந்த பழத்தை தொட்டுட்டாங்க இங்கே வந்து கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கத்தி அடிச்சுட்டு எந்திரிக்குது. கதவு டம்முன்னு சவுண்டு கேட்குது. ஐயோ யாருன்னு தெரியலையேன்னு வெளியில் ஓடி வந்து பார்த்தா யாரையுமே காணோம். என்ன யாருமே காணோம் அப்படிங்கல. ரோஹிணி வருது. ஏய் ரோஹிணி, உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா? இல்லையா ஆண்டி, அதெல்லாம் சத்தம் இல்லையே. ஐயோ உனக்கு கேட்கலையா? அப்போ அந்த பழம் சொன்ன மாதிரி, அந்த சாமியார் சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? என்ன ஆண்டி சொல்கிறீங்க? ஐயோ அந்த பழத்தை யாராவது தொட்டிங்களா அப்படின்னு கேட்க, சாமி கும்பிட்டு இருக்கையில கீழே உருண்டு கிடந்துச்சு, நான் எடுத்தாங்கன்னே வச்சுட்டேனே. ஐயோ எப்படியா உருண்டுச்சு தெரியல, காற்றுலதுக்கு விழுந்திருக்கலாம், அதை நீ ஏன் தொட்ட, என்கிட்ட கூப்பிட்டுருக்கணும். என்ன ஆண்டி, நீங்கள் தானே பத்திரமா இருக்குன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் எடுத்து வச்சேன் அப்படி இப்படின்னு அள்ளி விடுது. ஐயோ என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. ஐயோ அப்படிங்கல. ஆண்டி பார்த்து இருந்துக்கோங்க, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படிங்கல. என்ன ஆகுது நான் பார்த்துறேன் அப்படின்னு அந்த பழத்தை போய் பார்க்க போகிறாங்க. அந்த பழம் காணோம். ஐயோ காணமா என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா கிறிஷு வரான். கிறிஷு வந்தேன், என்ன சத்தம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்னடா நீ என்னைய மிரட்டுற, நான் தான் இந்த வீட்டில்
வீட்டில் மிரட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல உடனே பார்க்குது. இப்படி முறைக்கிறானா. ஐயோ இவ ஆத்தாக்காரி வந்தால் என்ன ஆகுறது அப்படிங்கிற விஜய் மனோஜ் வர்றான். அம்மா இவனை போட்டு மிரட்டாதம்மா, ஏற்கனவே ஆத்தாக்காரி வந்து அலப்புறா. என்னது அலப்புறாளா? ஆமாம்மா அப்படிங்கிற ரோஹிணி பார்க்குது. நீ என்ன ஆனாலும் சரி நான் இன்னைக்கு உண்மையை சொல்லணும். அம்மா அந்த கல்யாணி என் பொண்டாட்டி உடம்புல வந்து என்னை படுத்தி எடுக்குதுமா. நிஜமாவாடா? ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேல. ஆஹா இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆட ஆரம்பிச்சிருது. அப்படியே விஜயா போட்டு மொத்துன்னு மாற்றி எடுத்துருது. ஏண்டி என்ன நினச்சிட்டு இருக்க? இத்தனை நாள் அவள் வச்சு செஞ்சிச்சு பார்த்தீங்களா விஜயா ரோகிணியா? அதுக்கு பூரா பதிலுக்கு பழிக்கு பழிங்கிற மாதிரி அடி நொச்சு எடுக்குது. ஐயோ என்னை விட்டுரு அடி கல்யாணி விட்டுரு அப்படிங்கிற. என்ன கல்யாணி விட்டுறி, மரியாதையாக சொல்லணும் அப்படிங்கிற. விட்டுருங்க கல்யாணி மேடம், நான் இனிமேல் உங்கள் பிள்ளைய நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டேன். இங்கே பார் அவனை பேராண்டின்னு கூப்பிடணும், அவனுக்கு எல்லாம் நீ பணிவிட செய்யணும். செய்யலைன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், உன்னை உண்டையிலேன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு சாத்திட்டு போகிறதா போயிட்டு அப்படியே தொப்புக்கடின்னு கீழே விழுக. ஐயோ என்னாச்சு ரோஹிணி அப்படிங்கிற. எல்லாம் தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. அப்படியே விஜயா பார்க்குது, அடங்கி போய் மூலையில் உட்காந்துருக்குது. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் பார்த்து என்னம்மா ஒரு பேயே பயந்து போயிருக்கிறதே ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா பார்க்குது. எல்லாரும் கொஞ்சம் தண்ணி தெளிக்க அவங்க அம்மா பக்கம் போக ரோஹிணி பக்கம் வர இப்படி அப்படி நிற்கல. மீனா வந்து கிட்டக்க பார்க்குறாங்க. எது மீனா எப்படி அப்படிங்கிற. இனிமே என் பிள்ளைய அவங்களும் வந்து தாங்குவாங்கல்ல? தாங்குறது இருக்கட்டும், அது என்ன இடையில ரொம்ப பேசினேன் அப்படின்னு கேட்க. நான் என்ன பேசினேன்? நீ என்னை மரியாதையாக கூப்பிடுறீ, அது என்ன மாமியாங்கிற மரியாதை இல்லாமல் வாடி போடின்னு சொல்கிற? இல்லை அவங்கள உனக்கு பிடிக்காதானே, உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்க தானே, நீ என்ன அவங்களுக்காக பேசுகிறீங்க? பார் பேசுறது பேசாது அது அவங்க விருப்பம். நமக்கு வயசில் மூத்தவங்க மரியாதை உள்ளவங்க, என் தங்கத்தை பெற்று கொடுக்குறவங்க. உனக்கும் தங்கம் தானே உன் புருஷன்? ஆமாம், அப்படிப்பட்டவங்களை பெற்று கொடுத்துருக்காங்கல்ல, பெற்று கொடுத்ததுக்காண்டி அவங்கள நம்ம வந்து மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மிதிக்காமல் இருக்க வேணாமா அப்படின்னு கேட்க. மீனா நீங்கள் இவ்வளோ நல்லவங்களா? அவங்க உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க, அவங்கள நான் அதுவும் ஒரு பேயாக நினச்சி தான் பேசினேன், நீங்கள் இப்படி வர்றீங்க. இங்கே பாருங்கள், பேயாக இருந்தாலும் சரி பேய் இல்லைனாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு மரியாதை வேற கொடுக்கணுமா? இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தீங்க, நான் இப்போவே போய் சொல்லிடுவேன். ஐயோ இவே வேற ஒருத்தி ஆவுனா இதையே சொல்லி பயமுத்துறா, ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடுங்குற மாதிரி. இல்லை மீனா இனிமே நான் திட்டமாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் நீ என்ன திட்டாமல் இருக்கிறது? அங்கே பாரு அப்படிங்கிற. மாமியார் என்ன பண்ணுது? தள்ளுங்கடா எங்கே என் பேரன் அப்படின்ட்டு. டே கிருஷ்ணு இங்கே வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டு அப்படியே ரோஹிணி சிரிக்குது. உனக்கு இனிமேல் நான் தான் ஸ்கூலுக்கு கூட்டி போவேனா, நான் தான் உனக்கு எல்லாம் பண்ணுவேன், ஓகேவா? சரிங்க பாட்டி, நான் தூங்குறது நீ என்கிட்டையும் தூங்கலாம், மனோஜ் என் பையன்கிட்டையும் நீ தூங்கலாம், நான் டாடின்னு சொல்லட்டுமா? நீ சொல்லிக்கடா, டாடி சொன்னாலும் சரி டாடா சொன்னாலே டபுள் டான் கூட சொல்லிக்க அப்படின்னு மொத்தமாக மாறிடுதுங்க விஜயா. என்ன பிராணி இப்படி போனால் நல்லாவா இருக்கும்? பார்க்கலாம் என்னன்னு இருக்குன்னு தெரியல, என்ன போகுது இந்த கதை, எதை நோக்கி போகுதுன்னு புரியலை. அண்ணாமலை பார்க்குறாங்க. என்னம்மா நடக்குதுங்க அப்படின்னு கேட்க. மீனா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை மாமா, அத்தை மனசு மாறிட்டாங்க, அந்த அளவுக்கு மனசை மாற்றினது கிறிஷோட அம்மா கல்யாணி தான் அப்படிங்கிறாங்க. அப்படி பார்க்குறாங்க. என்னம்மா கல்யாணியா அப்படின்னு கேட்க. ஆமாம் இவங்க அம்மா இவங்க உடம்புக்குள்ள வந்துருச்சு, வந்து என்னம்மா ஆட்டி படைச்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்ல. ஏம்மா உனக்கு ஏதாவது புரியுதா, உனக்கு ஏதாவது உணர்வு தெரியுதா? தெரியல அங்கிள், என்னன்னே தெரியல, எனக்கே தெரியல, அப்படியே யாரோ அமுக்குன மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. கிருஷ்ண பார்க்குறாங்க. இவன் உடம்புக்குலேருந்து அன்னைக்கு வந்திருக்கு, ஒரு நாள் ராத்திரி வந்ததுனால தான் பயந்தே போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்படியே பக்கத்தில் வராரு. விஜயா என்ன இவ்வளோக்கு மாறிட்ட அப்படின்னு கேட்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவன் யாருங்க, நீங்கள் சொன்னது இப்போதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. அவன் நம்ம வீட்டு பையன் அப்படிங்கிறத விட ஒரு பச்சை சிசுங்க, தகப்பனும் இல்லை தாயும் இல்லை, பாவம் அவங்க பாட்டியும் உடம்பு சரியில்லாதவங்க, அதனால் நான் அதை விட்டுட்டேன், பெருசாலாம் எடுத்துக்கல. இந்த பையெல்லாம் இனிமேல் நம்மளே பார்த்துக்குவோம், நானே பார்த்துக்கிறேன். டே கிருஷி வாடா ஸ்கூலுக்கு கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னடா நான் காங்கிறது கனவா அப்படின்னு முத்துவை சொல்ல. முத்துவுக்கும் ஒரே ஆச்சரியம். ஆமாப்பா, மனோஜ் பார்த்தா அப்படி தாங்குறேன், இங்கே அம்மா பார்த்தா இப்படி தாங்குது, எங்கிட்ட நல்லது நடந்தால் சரி அப்படின்னு போன கையோட அம்மா அப்படின்னு ரோஹிணி உட்கார. என்ன அம்மான்னு உட்கார, எந்திரிடி அப்படின்னு சொல்ல. என்ன மீனா அப்படின்னு எந்திரிக்கிறாங்களா? என்ன அவ்வளோதான் முடிஞ்சிருச்சா? எப்போ சொல்ல போகிற உண்மையை? மீனா நான் இதுவே பொய்யுங்கிறனால தான் அவங்க 2 பேரும் பயந்துருக்குறாங்க. இப்போ போய் நான் உண்மையை சொன்னேன், அப்போ கல்யாணியே இல்லை, நீ அப்போ டூப்ளிகேட்டு அப்படின்னு அப்படியே துணிஞ்சு போயிடும், என்னை போட்டு துவச்சி எடுத்துருவாங்களே மீனா. என்ன புதுசாக கதை சொல்லிட்டு இருக்க? அப்போ என்றைக்குமே நீ சொல்ல மாட்டியா? அது சரிம்மா, என்னை இன்னமும் குற்ற உணர்வாக இருக்க வைக்க பார்க்குறியா? ஐயோ அப்படிலாம் இல்லை மீனா, கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன், ப்ளீஸ் மீனா அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஐயோ என்னை படுத்துறாளே, இங்கே பாரு சீக்கிரம் உன் புருஷன் மனசை மாற்ற பார்க்குற, உனக்கு தான் நல்ல நடிப்பு கை கந்த கலையாச்சே, நீ எப்படியாவது உன் புருஷன்ட்ட பேசி மயக்கி சொல்ல பாருடி அப்படிங்கிறாங்க. அப்படியே முத்து வராரு. என்ன மீனா வாடி போடின்னு சொல்கிற அப்படின்னு சொன்ன கையோட. இப்போ என்ன அவங்க வாடின்னு தானே சொன்னேன், வாடா நான் சொன்னேன், அவங்க என்ன ஆம்பளையா பொம்பளை தானே, வாடி
முன்னாடி சொன்னதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு எகிரிறாங்களா. எகிரினதையோட நான் இப்போ என்ன கேட்டேன் மீனா, எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன், ஐயையோ இவ மேலே உள்ள கோவத்தில் மாமா கிட்ட பேசிட்டோமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சாரி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.